ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सुश्रुतदलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्णा चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 2வது அத்தியாயம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை நினைவில் கொள்ளுதல். இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 7 மற்றும் 8. உத்தவ உவாச்ச கிருஷ்ணத்யுமணி நிம்லோச்சே கிருகேஷு வச்சகரேணஹ கிம் தூ ந குச்சலம் ப்ரூயாம் கதஸ்ரீஷு கிரகேஷகம். சில உத்தவர் கூறினார், ஓ விதுரரே, உலக சூரியனான, உலகத்தில் உள்ள சூரியனை போன்ற உலகங்களுக்கே சூரியனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறைந்து விட்டார். எங்கள் வீடு காலம் எனும் மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டு விட்டது. எங்கள் குலத்தவரின் நலத்தை பற்றி நான் என்ன சொல்வது? துர்பகோ பதலோகோயம் யதவோ நிதராமபி ஏசம் வசந்தோ ந விதுர் ஹரிம் மீனா இவோதுபம். பல கிரகங்களை உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சம் துர்பாக்கியமானது. அதிலும் யாதவர்கள் அதிக துர்பாக்கியசாலிகளாவர். ஏனென்றால் நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனை மீன்கள் உணராமல் தங்களைப் போல் ஒரு ஜந்து என்று எண்ணுவதைப் போல பகவான் ஹரியுடன் வாழ்ந்தும் அவர் பரமபுருஷர் என்பதை இவர்கள் அறியவில்லை. ஓகே, சோ விதுரர் உத்தவர் 2 மகாத்மாக்கள் சந்திக்கிறாங்க. தனது தீர்த்த யாத்திரையின் போது விதுர மகாத்மா உத்தவரை சந்திக்கிறார். உத்தவர் பகவானை ஆகச் சிறந்த பக்தரும் ஒரு தூய்மையான ஆத்மாவும் ஆவார். உத்தவரை சந்திச்ச உடனே விதுரர் பல கேள்விகளை கேட்கிறார். இதுதான் முந்தைய அத்தியாயத்துல படிச்சோம். விதுரர் ரொம்ப அழகழகான கேள்வி எல்லாம் கேட்கிறார். அப்போ உத்தவரால பதில் சொல்ல முடியல. உத்தவரோட கண்கள் இருந்து அப்படியே கண்ணீர் வடியுது. தன்னால கட்டுப்படுத்திக்க முடியல. தொண்டையெல்லாம் அடைக்குது, தழுது இருக்குது, உடம்பெல்லாம் நடுக்குது. அப்புறம் ஒரு கட்டத்துல உத்தவர் தன்னை கட்டுப்படுத்திட்டு கண்களை தொடச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறார். உத்தவரால பேச முடியாம இருந்தது. அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். அவரால் ஏன் பேச முடியாம இருந்ததுன்னா, கிருஷ்ணருடைய பிரிவு அவரால் தாங்க முடியல. பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரு. அதை அவரால் தாங்கிக்க முடியல. அழுதுட்டே இருக்காரு. இது பக்தியில மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய அறிகுறி. பக்தியில மிக உன்னதமான நிலையில் இருக்கக்கூடிய பிரேம பக்தர், தூய பக்தி தொண்டு. அந்த தூய பக்தி தொண்டுல லயித்து இருக்கக்கூடிய ஒரு பிரேம பக்தருக்கான அடையாளம் கிருஷ்ணர் மேல தன்னுடைய நினைவை மாற்றிக்கொள்ள முடியாத, கிருஷ்ணருடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பக்தருக்கான அடையாளம். அதுக்கு பிரபுபார் என்ன உதாரணம் கொடுக்கிறாரு? ஒரு தூய பக்தர் எப்படின்னா, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, தண்ணியிலிருந்து மீன் எடுத்துட்டு அதால வாழ முடியாது, உயிருக்காக தவிக்கும். அது மாதிரி நீரின்றி எவ்வாறு ஒரு மீனால் உயிர் வாழ முடியாதோ, அது போல பகவான் மீது அன்பை வளர்த்து கொண்ட அல்லது பகவான் மீது உன்னதமான அன்புள்ள பக்தரால பகவானுடைய பிரிவை தாங்க முடியாது. அது விரகதாபம். அந்த விரகதாபத்தை பகவானே சைதன்ய மகாபிரபு அந்த பொழுது அனுபவிக்கிறார். யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவிருஷாயுதம்
சூன்யாயுதம் ஜெகத் சர்வம் கோவிந்தம் பிரகேணமே யுகாயுதம் நிமிஷேன சக்ஷுஷா பிராவர்ஷாயுதம் சூன்யாயுதம் ஜெகத் சர்வம். நிமிஷங்கள் போகவே மாட்டேங்குது, யுகங்களா இருக்கு. ஒரு நிமிஷத்தை கடக்கிறது ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு. இந்த உலகமே சூன்யமான மாதிரி இருக்கு. கோவிந்தனுடைய பிரிவு, கோவிந்தனுடைய பிரிவு, பகவானுடைய பிரிவு ஒரு பக்தருக்கு எப்படி இருக்குன்னா ஒரு நிமிஷமும் யுகமா போகுது, கடக்க முடியல. அதே சமயம் பகவான் பக்கத்தில் இருக்கும்போது அந்த பக்தர்களுக்கு ஒரு யுகமும் நிமிஷமா போயிடும். இது பக்தியில லயிச்சிருக்கிற பக்தருக்கான அடையாளம். பௌதிகத்தில் இருக்கிறவங்களுக்கான அடையாளம் என்னது? பௌதிகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண் பெண்ணோட இருந்தாலோ பெண் ஆணோட இருந்தாலோ அவங்க இதை உணர்வாங்க. ஏன்னா அவங்க பௌதிகத்துல மூழ்கி போயிருக்கிறதுனால, அவங்க பௌதிகத்தில் உள்ள குணங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால, பௌதிக இச்சைகளால் பிடிக்கப்பட்டிருக்கிறதுனால, காமத்தினால, ஆசையினால, ஒரு ஆண் மேல் உள்ள பற்றுதல் பெண்ணுக்கு, பெண் மேல் உள்ள பற்றுதல் ஆணுக்கு, அவங்க சேரும் போது அவங்க ஒன்னா இருக்கும்போது எப்படி நினைக்கிறாங்க, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அதுதான் புரூரவ ராஜா வந்து ஊர்வசிட்ட சொன்னார். புரூரவ ராஜா ஊர்வசியோட அழகுல மயங்கிட்டார். ஊர்வசியோட அழகுல மயங்கி ரொம்ப வருஷங்களா ஊர்வசி கூட இருக்கார். அப்ப ஒரு நாள் ஊர்வசி சொல்றாங்க, ஓ புரூரவ ராஜா, நான் வந்து தேவலோகத்துல வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, நான் திரும்ப போகணும். அப்ப புரூரவர் சொல்றாரு, இப்பதான் நீ வந்த. அவருக்கு பாருங்க, அந்த ஊர்வசியோடைய அழகு, மாயை, இந்த மாயாவுடைய கவர்ச்சி, மாயினுடைய கவர்ச்சியில விழுந்தவங்களுக்கு என்னது, இப்பதானே இப்பதானே போன் பண்ணோம், போன் பண்ணி 1 மணி நேரம் பேசியிருப்பாங்க. இப்பதானே போன் பண்ண அதுக்குள்ள போன் வைக்கிறேங்கிற இல்லையா, குச்சி குச்சி குச்சின்னு பேசுவாங்க. இப்பதானே போன் பண்ண அதுக்குள்ள போன வைக்கிறேங்கிற. அப்புறம் அந்த காதலனோ அல்லது காதலியோ சந்திக்கிறதுக்கு ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம இன்னைக்கு சாயந்தரம் இந்த இடத்துல சந்திக்கலாம், இந்த பூங்கால, இந்த பார்க்ல மீட் பண்ணலாம். அதுல யாரோ ஒருத்தர் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, நான் 1 மணி நேரமா இருக்கேன், அப்பதான் வந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, அந்த ஒரு நிமிஷம் 1 மணி நேரமா போகுது. 10 நிமிஷம் தான் இருக்கும், இன்னும் 10 மணி நேரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன இவ்வளவு நேரம், நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது. சோ அந்த பௌதிக ஆசை மாயையினுடைய கவர்ச்சி. சோ மாயா வந்து எப்படின்னா 2 விதமா செயல்படும். ஒண்ணு யோக மாயா, இன்னொன்னு மகா மாயா. கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் வந்து சூடு பண்றதுக்கு பயன்படும், குளிர்ச்சிக்கு பயன்படும் இல்லையா. கரண்ட்ல வந்து நம்ம மின்சாரத்துல கனெக்ட் பண்ணிக்கலாம், ஓவன்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓவன் இருக்கு இல்லையா, கேக் எல்லாம் பண்ணும் ஓவன். ஓவன்ல கனெக்ட் பண்ணும்போது அது சூடு பண்ணும் இல்லையா. கரண்ட் கொண்டு போய் ஓவன்ல கனெக்ட் பண்ணிட்டா ஓவன் வந்து என்ன பண்ணுது, சூடு பண்ணி கொடுக்கும். அதே கரண்ட ஃப்ரிட்ஜ்ல விடும்போது அது கூல் பண்ணுது இல்லையா. ஃப்ரிட்ஜ்ல வரும்போது கூலிங் ஆகுது, ஓவன்ல வரும்போது ஹீட் ஆகுது. கரண்ட் ஒண்ணுதான், 2 விதமா செயல்படும். அந்த மாதிரி கிருஷ்ணாவுடைய சக்தி யோகமாயா, மகாமாயா. யோகமாயா சக்தி என்ன பண்ணும், கிருஷ்ணர் மேல் உள்ள அன்புனால அவர் பிரிந்து துயரத்திலையும் வருத்தத்திலையும் குழம்பு வைக்கும். இதுதான் ஆத்மீக லோகத்துல உயர்ந்த பக்தர்கள் செய்யறது. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உத்தவர் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவினால வருத்தப்படுறார், அழறார். அப்ப அழுவது, வருத்தப்படுவது, பிரிவு துயர தாங்க முடியாதது, கோவப்படுறது, கவலைப்படுறது, இதெல்லாம் ஆத்மீக தளத்திலே இருக்கு. இது கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க முடியாம, கிருஷ்ணாவுடைய பிரிவு தாங்க முடியாம ஏற்படுறது. பௌதிகத்திலும் இதெல்லாம் இருக்கு, வருத்தம், கவலை, கோபம், காமம், இதெல்லாம் வந்து மகாமாய சக்திலாம் நடக்கும். கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால, கிருஷ்ணரை மறந்து இருக்கிறதுனால என்ன நடக்கும், கிருஷ்ணரை பிரிந்து இருந்தா என்ன நடக்கும்? நாமளும் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம், கரெக்டா. நாமளும் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோம். என்னைக்காவது நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேன்னு அழமா, ஐயோ நான் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டேனே, என்னால கிருஷ்ணர் இல்லாம வாழ முடியலையே, என்னால கிருஷ்ணாவை பார்க்க முடியலையே, நான் ஏன் கிருஷ்ணரை விட்டு வந்தேன் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணி அழுகிறோம்? அழுகே வரல.
அப்படியே வந்தாலும் அது ஆர்டிபிஷியலா தான் இருக்கு, நேச்சுரலா இருக்கு, செயற்கையா தான் இருக்கு, உண்மையா இல்ல. ஏன்னா பக்தி உள்ள பக்தி இல்ல. பக்தியினுடைய ஆழத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஃபீலிங் வரும். பக்தியினுடைய ஆழத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அந்த உணர்வு வரும், அந்த ஃபீலிங் வரும், அந்த விப்ரலம்பம், அந்த விரகதாபம் வரும். நம்ம மேலோட்டமா பக்தி பண்ணிட்டு இருக்கிறோம். மேலோட்டமா பக்தி பண்றவங்க எங்க வரும்? அப்படி அப்படி சொன்னா அப்பனா எனக்கு கிருஷ்ணன் மேல அன்பே இல்லைங்கிறீங்களா? இருக்கு. ஆனா சிறு சதமானம் தான் இருக்கு. ஒருவேளை கிருஷ்ணன் மேல நமக்கு அன்பு இல்லைன்னா இந்த சத்சங்கத்துக்கு வர மாட்டோம், ஞாயிறு விருந்துக்கு போக மாட்டோம், பாவதன் கிளாஸ் போக மாட்டோம், வீட்டுல உட்காந்து டிவியோ சினிமாவை பார்ப்போம். அப்ப நமக்கு அன்பு இருக்கு, ஆனா சிறு சதமானம் இருக்கு. நமக்கு கிருஷ்ணர் மேலேயும் பற்றுதல் இருக்கு, பௌதியத்திலயும் பற்றுதல் இருக்கு. இந்த பக்கம் ஒரு காலு, அந்த பக்கம் ஒரு கால், மதில் மேல் பூனை மாதிரி. மதில் மேல் நிக்கிற பூனை இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமா யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, இந்த பக்கம் ஒரு காலு அந்த பக்கம் ஒரு காலு. இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். நம்ம கண்டிஷன்ல கட்டுண்ட நிலையில இருக்கோம். நம்ம ஜடைக்கு 3 குணத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இந்த முக்குணத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறவங்க ஆணுக்கு பெண் மேல கவர்ச்சி, பெண்ணுக்கு ஆண் மேல கவர்ச்சி. அதனால இவங்களுக்குள்ள இந்த பிரிவு தாங்க முடியாது. இது கல்யாணம் பண்ற வரைக்கும் தான். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சேர்ந்து இருப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படா பிரிஞ்சு போவான்னு பார்ப்போம், இல்லையா? எங்கேயா வெளியூருக்கு வேலைக்கு, என் கணவர் எங்கேயா வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டா பரவாயில்ல, என் மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா பரவாயில்ல. சோ கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்காங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, பொறுப்பு கிடையாது. 2 பேர் பார்க்கலாம், பேசிக்கலாம், உல்லாசமா இருக்கலாம். இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு, குடும்பம், நிர்வாகம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், ஓ என்ன நீங்க எப்படி பண்றீங்க, ஏன் நீ என்ன எப்படி பண்ற? சோ அந்த பொறுப்பை எப்படி ஷேர் பண்ணிக்கணும், அந்த பொறுப்பை எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இல்ல. அங்க ஈகோ வந்து, காதலன் காதலிக்குள்ள ஈகோ பாக்குறது இல்ல. இல்ல யாராவது காதலன் காதலிக்குள்ள ஈகோ பார்ப்பாங்களா? ஓ அவ என் காதலி தானே சொல்லிட்டு போறா அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு இல்ல. ஒரு காலத்துல காதலன் காதலிக்குள்ள ஈகோ இருக்காது. ஏன்னா 2 பேரும் அவ்வளவு நேசிப்பாங்க. அந்த ஆண் அந்த பெண்ணை ரொம்ப நேசிக்கிறாரு, அந்த பெண் ஆணை ரொம்ப நேசிக்கிறாங்க. அங்க அங்க நேசம் அதிகமா இருக்கனால அவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்தாலும் பேசிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நோ, பிரேக்கப். எனக்கு இந்த பையன் பிடிக்கல, அந்த பையன், எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, அந்த பொண்ணு. சோ கலியுகம் வந்து கீழே போயிடுச்சு, கலியுகம் கீழே போயிடுச்சு. தன் கணவன் மனைவி அதே மாதிரிதான், கணவன் மனைவி உறவு சண்டை போட்டுதான் பேசிக்குவாங்க. இன்னைக்கு சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்கு ஓகே வேண்டாம், நீ உன் வேலையை பார்த்துக்கோ, நான் என் வேலையை பார்த்து. சோ இப்படி எப்படி பார்த்தாலும் இந்த ஜட உலகத்துல மாயையுடைய கவர்ச்சியில மயங்கி இருக்கிறவங்க மாயா கிட்ட அரை மேல அரை, அடி மேல அடி வாங்கிட்டு இருந்தாலும் அதை வந்து சமாளிச்சுக்குவாங்க. ஓகே ஒண்ணும் இல்ல, சமாளிச்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம், இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நினைக்கும், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ மகாமாயுடைய சக்தியில இருக்கிறவங்க, மகாமாயுடைய சக்தியில இருக்கிறவங்களுக்கு இந்த பௌதிக கவர்ச்சினால, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் கவர்ச்சி, மோகம், அறியாம, சோ புலன்பத்தில் உள்ள நாட்டம் இருக்கிறதுனால ஆணுடைய பிரிவு பெண்ணுக்கு துயரம் தருது, பெண்ணோட பிரிவு ஆணுக்கு தருது. அது காதலன் காதலியோ, கணவன் மனைவியோ, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஏதோ ஒரு உறவா இருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு போது பக்கத்துல இருக்கிற மாதிரி தான், டைம் நேரம் போறதே தெரியல. தூரத்துல இருக்கும் போது நேரமே போக மாட்டேங்குது. அப்படிதான் புரூரவ ராஜா காட்சி. புரூரவ ராஜா சொல்றாரு, ஓ ஊர்வசி, நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள போற. அவன் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஊர்வசி தேவலோகத்திலிருந்து வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனா புரூரவ ராஜா சொல்றாரு, நீ இப்பதானே வந்த, அதுக்குள்ள போகணுங்கிறியே, இன்னும் கொஞ்ச நாள் இரேன். சரி ஓகே, புரூரவ ராஜா கேட்டு இன்னும் கொஞ்ச நாள் இருந்தாங்க. அதுல கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் திரும்பி சொல்றா ஊர்வசி, நான் போனோம், நான் என்னோட தேவலோகத்துக்கு போகணும். என்ன நீ இப்பதான் போறேன்னு அதுக்குள்ள திருப்பி போறேங்கிற, அதுக்குள்ள பல வருஷம் போயாச்சு. அப்பதான் ஊர்வசி சொல்றாங்க, ஏ புரூரவ ராஜா, நீ இப்படி அறியாமையில மோகத்திலே வந்து மயங்கி இருக்க, பகவானைய மாயினுடைய கவர்ச்சியில நீ மயங்கி இருக்க.
சோ பெண்களை பத்தி ஊர்வசியே சொல்றாங்க. நான் ஒண்ணும் சொல்லல, நான் எதுவுமே சொல்லல, பாகவதத்துல இருக்கு. ஊர்வசி என்ன சொல்றாங்க? பெண்களை நம்பாதே. ஊர்வசி சொல்றாங்க பெண்களை நம்பாதே. அப்புறம் அவங்க விதவிதமான எண்ணங்களை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பல்வேறு இன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சந்தோஷத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போவாங்க. ஆஹ்? தன்னுடைய சொந்த ஆசைக்காக கணவன் அண்ணன் யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஊர்வசி சொல்றாங்க. இது எதுவுமே என்னோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது, பாகவத்தில் இருக்கு. சோ இது மாயாவுடைய டிசைன். மாயா வந்து அப்படி டிசைன் பண்ணிருக்கு. கிருஷ்ணனுடைய புறசக்தியினுடைய கவர்ச்சி இந்த ஜட உலகத்துல அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. சுபாவம், நேச்சர். சோ அதனால இங்க பெண்களை தாழ்த்தி சொல்றது அர்த்தம் இல்ல. சோ பெண் எப்படி ஆணுடைய கவர்ச்சியில மூழ்கி போயிருக்காங்களோ அதே மாதிரி ஆணும் பெண்ணுடைய கவர்ச்சியில மூழ்கி போயிருக்காங்க. அந்த ஆண் வந்து ஒரு பெண் கையில கபில தேவர் சொல்றாரு பப்படம் மாதிரி இருக்காங்க. பப்பட் மாதிரி. சாப்பாடுல பப்படத்தை டக்குன்னு பொடிச்சுக்கும், அவ்வளவுதான். அந்த வில்லு போல புருவ அசைவு, அந்த பெண்ணினுடைய வில் வில் போன்ற புருவம். பெண்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த புருவத்தை வில்லு மாதிரி அப்படி வளைச்சு வச்சிருப்பாங்க. அந்த புருவ அசைவுல இவன் தீண்டான், அவ்வளவுதான். எனது மாயாசக்தி பார்க்கிறார் கபிலதேவ். கபில வாசுதேவ் சொல்றாரு, ஓ தேவகுதி, என்னுடைய மாயாசக்தியை பார், எவ்வளவு கவர்ச்சி வாய்ந்தது. இந்த உலகமே இந்த மாயைங்கிற கவர்ச்சியில தான் இருக்கு. அட்ராக்ஷன், ஈர்ப்பு, கவர்ச்சி. அதனாலதான் பாருங்க, சினிமால கவர்ச்சி பாடல்கள் எல்லாம் கைதட்டுவோம் இல்லையா? கவர்ச்சி பாடல்கள் இப்ப நிறைய ரொம்ப ஃபேமஸ். அதெல்லாம் அரைகுறையா ஆடை ஆடுவது, ஆடை போட்டு ஆடுறது. அது மட்டும் இல்ல, அது குழந்தைகளையும் பண்ண வைக்கிறாங்க அதே மாதிரி. அந்த சினிமா நடிகை எப்படி அரைகுறையா ஆடை போட்டு ஆடுறாலும் அதே மாதிரி இந்த குழந்தைகள் ஆடும். அப்ப சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஆஹ், புலனின்போங்கிற பிரதானங்கிற சக்கரத்துலதான் இருக்கு. பெண்கள் தன் சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்திக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் மேல துஷ்பிரயோகம் பண்றாங்க. இதுதான் நடக்குது. இதுதான் யதார்த்தம், இதுதான் உண்மை. ஆனா இது யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. பெண்களே, நீங்க சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ண, என்ன நீங்க எங்க சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்றீங்க, நீங்க சண்டைக்கு வருவாங்க. ஆண்களே, நீங்க பெண்களை டாமினேட் பண்ணாதீங்க, என்ன நீங்க என்ன டாமினேட் பண்ணாதே சொல்றீங்க. எங்க யார் என்ன டாமினேட் பண்றாங்க, நாங்க சம உரிமை கொடுத்திருக்கோம். சோ இப்படி மாயனுடைய கவர்ச்சியில மயங்கி இருக்கிறவங்க கோஷம் போடலாம். ஆனா யதார்த்த உண்மை இதுதான். யதார்த்த உண்மை என்னது? ஆண்கள் பெண்கள் மேல அதிகாரம் செலுத்துறாங்க, பெண்கள் தன் சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி. ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்த சமுதாயம் வர்ண சங்கடம், தேவையில்லாத சங்கம். சோ இப்படி அப்புறம் ஊர்வசி சொல்றா, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதனால நீ வந்து நேரத்தை வீணாக்காத, உன்னுடைய நேரத்தை நீ வீணாக்காத. இப்படிதான் மனித வாழ்க்கையே போயிருக்கு, இந்த மாயனுடைய கவர்ச்சியில மயங்கி. சோ நாம எல்லாருமே வந்து மாயனுடைய கவர்ச்சியில வீழ்ந்துட்டதுனால நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள், பௌதிக வாழ்க்கையில பந்தப்பட்டிருக்கனால பந்தப்பட்ட ஆத்மாக்கள், முக்குணத்தினால கட்டுப்பட்டிருக்கனால கட்டுண்ட ஆத்மாக்கள். இதனாலதான் நம்ம கிறிஸ்தரை மறந்திருக்கோம். இதனாலதான் கிறிஸ்தரை மறந்திருக்கோம். இதனாலதான் இந்த கட்டுண்ட வாழ்க்கையினால பந்தப்பட்ட வாழ்க்கை, வீழ்ந்த ஆத்மாங்கிறதுனாலதான் எனக்கு கிருஷ்ணருடைய பிரிவை நான் இன்னும் உணரல. கிருஷ்ணனுடைய பிரிவை நான் உணரல. அதே சமயம் ஆத்மீக லோகத்துக்கு வந்த உத்தவர் பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ உத்தவர் இங்க வர, எப்பெல்லாம் பகவான் கிருஷ்ணன் இந்த பூமியில அவதரிக்கிறாரோ அப்ப உத்தவரும் இங்க தோன்றுகிறார். பகவானுடைய தோற்றமும் சரி, பக்தர் தோற்றமும் சரி, சூரியன் தோன்றி மறைவது போல. அதான் இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. சுகதேவ் கோஸ்வாமி என்ன சொல்றாரு, இது உத்தவரே சொல்றாரு. உத்தவர் என்ன சொல்றாரு,
இந்த உலகத்துக்கே சூரியனை போலவர். எப்படி ஒரு சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குதோ அந்த மாதிரி அண்ட சராசரங்களுக்கு சூரியனை போன்றவர் சூரிய நாராயணன், சூரியனை போன்றவர் கிருஷ்ணா. ஓ விதுரரே, உலக சூரியனான கிருஷ்ணர் மறைந்து விட்டார். எங்கள் வீடு காலம் எனும் மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டு விட்டது. எங்கள் குலத்தவரின் நலத்தை பற்றி நான் என்ன சொல்வது? சோ உத்தவா, பகவான் இந்த பூமியில வரும்போது உத்தவர் வராரு. பகவானுடைய தாமரை திருப்பாதம் இந்த பூமியில இருந்த பொழுது இந்த பூமி குதூகலமா இருந்தது. பகவானுடைய தாமரை திருப்பாதம் இந்த பூமியில பட்ட போது பூமி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எல்லா பலங்களும் இருந்தது, எல்லா ஐஸ்வர்யங்கள், அனைத்து ஐஸ்வர்யங்கள் பலங்களும் நிறைந்து அப்படி ஆனந்தத்துல குதூகலமா இருந்தது பூமி தாய், பூமி. சோ பூமியுடைய ஸ்பெஷல் என்ன? பூமியுடைய சிறப்பு என்னன்னா பூமாதேவி. அவங்களுடைய சிறப்பு என்னன்னா அவங்க கிருஷ்ணரை விட்டு நீங்கவே இல்லை. பகவான் இந்த பூமியில இருந்த போது அவங்க கிருஷ்ணரை விட்டு நீங்கவே இல்லை. மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த பிரிவு உணர்ச்சி இருந்தது. என்ன பண்ணாரு கிருஷ்ணா? முதல்ல எங்க தோன்றினாரு? கிருஷ்ணர் முதல்ல எங்க தோன்றினார்? மதுரால். மதுரால் தோன்றினதுக்கு அப்புறம் மதுரா விட்டுட்டு விருந்தாவனம் போயிட்டாரு. அப்ப மதுரா வாசிகள் கிருஷ்ணரை பிரிச்சுட்டாங்க. வசுதேவர், தேவகி, அக்ரூரர் இவங்க எல்லாம் கிருஷ்ணரை பிரிஞ்சாங்க. சோ கிருஷ்ணா மதுரால தோன்றினாரு, மதுரா வாசிகள் விட்டுட்டு விருந்தாவனம் போனார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? பிருந்தாவன்ல கொஞ்சம் வருஷங்கள் இருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பி மதுரா வந்துட்டாரு. பிருந்தாவன வாசிகள், கோபர்கள், கோபிகள், நந்தகோபர், யசோதாமா, ராதாராணி எல்லாரும் கிருஷ்ணனுடைய பிரிவுல வாடினார். சோ கிருஷ்ணன் என்ன பண்ணாரு? பிருந்தாவனத்தை விட்டு மதுரா போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? மதுரா இருந்து துவாரைக்கு போயிட்டாரு. துவாரகையில போய் 16,108 மனைகளோடு பிரம்மாண்டமான அரண்மனை, ஐஸ்வர்யமான தாமம். சரி, அங்க இருந்தாரா? அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு எங்க வந்துட்டாரு? நேரா அஸ்தினாபுரம் வந்துட்டாரு. அஸ்தினாபுரத்துல இருந்து பாண்டவருடைய வனவாசம் போனார். திரும்பி அஸ்தினாபுரம் வந்தார். திரும்பி துவாரகை போனார். அப்ப எங்க இருந்தாரு அவர்? எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் காலம் தான். துவாரகையில மட்டும்தான் நீண்ட காலம் இருந்தார். குழந்தையா தோன்றினார் மதுரால. ஒரு 7-8 வயசு வரைக்கும் விருந்தாவன்ல. அப்புறம் திரும்பி மதுரால. அப்புறம் குருகுல் படிக்கிறதுக்கு உஜ்ஜயின்ல. அதுக்கப்புறம் திரும்பி துவாரகையில. அதுக்கப்புறம் அஸ்தினாபுரம், குருக்ஷேத்திரம், கடைசியில துவாரகை. இப்படி 120 வருஷம் அதுல அங்கேயும் டிராவல் பண்ணிட்டே இருந்தாரு. பகவான் எங்கெல்லாம் போயிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரோ அங்க இருக்கிற பக்தர்கள் அவருடைய பிரிவுலேயே அழுதுட்டு இருப்பாங்க. பிருந்தாவனத்து கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணாவை பிரிந்து அழுதுட்டே இருந்தார். கம்சனை கொண்டுட்டு வரேன்னு போனார். அக்ரூரோட மதுரா போயிட்டு வரேன்னு போனவர் வரவே இல்லை. இன்னைக்கு நீங்க விருந்தாவன் போனீங்கன்னா கோவர்த்தன மலை அடிவாரத்துல புஞ்சிரிக்க லோட்டா பாபா அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. புஞ்சிரிக்கா லோட்டா பாபா மந்திர். அவர் ஒரு கோபர், கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணாரு? கிருஷ்ணருக்காக ஒரு பாயசம் எடுத்துன்னு வருவார். பால் பாயசம் பண்ணி எடுத்துன்னு வர, கீர் பால் பாயசம். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துருவேன். நான் மதுரா போயிட்டு வரேன். இங்க இருந்து போனவர் தான் அவர். இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணர் வந்த பாடு இல்லை. அவர் மதுரையில இருந்து அப்படியே துவாரகா போனாரு. அப்புறம் அப்படி அவ்வளவுதான். ஆனா இவரு அப்படியே பகவானை நினைச்சுட்டே அங்க இருக்காரு. இன்னும் கிருஷ்ணர் எப்போ வருவாரு, எப்போ வருவாரு. இதுதான் விரகதாம். கிருஷ்ணனுடைய பிரிவுலையே நினைச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு கோயில் இருக்கு, உச்சிரிக்கா லோட்ட பாபா மந்திர். கிருஷ்ணனுடைய பிரிவுலையே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப இவங்க எல்லாம் பிருந்தாவனத்துல இருக்கிறவங்க எல்லாம் நந்தகோபர், யசோதாமா இவங்க எல்லாம் கிருஷ்ணரை நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அங்க துவாரகையில கிருஷ்ணர் என்ன பண்றாரு? இவங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காரு. உத்தவர் பார்த்தாரு, என்னது இது? கிருஷ்ணா ஏன் இப்படி அழுதுட்டே இருக்கீங்க? ஏன் இப்போ கோபி கோபி, கிருஷ்ணா, யசோதாமா, நந்தகோபி, ராதா எல்லா பேரையும் சொல்லிட்டு இருக்க, கோபிகளை பத்தியே நினைச்சிட்டு இருக்க. அப்ப உத்தவர் ஒரு நாள் விருந்தாவனம் வந்தாரு. ஏன்னா உத்தவர் நினைச்சிட்டாரு, என்ன இந்த கிருஷ்ணர் எப்பவுமே கோபிகளே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப கோபிகளுடைய பக்தி என்னன்னு உத்தவருக்கு தெரியும். உத்தவர் நினைச்சிட்டு இருக்காரு, நான் கிருஷ்ணருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஏன்னா கிருஷ்ணர் கூட இருக்கேன், நான் கிருஷ்ணர் பக்கத்திலே இருக்கேன், அதனால நான் கிருஷ்ணருக்கு சிறந்த பக்தர் நினைச்சிட்டாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? உத்தவர் அனுப்பிச்சு வச்சார். நீங்க எனக்கு விருந்தாவனத்துக்கு போக முடியல, நீங்க போயிட்டு வரீங்களா?
அங்க எல்லாரும் இப்ப எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க. நந்தகோபுரம் எப்படி இருக்காரு, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, யசோதாம்மா எப்படி இருக்காங்க, கோபிகள்லாம் எப்படி இருக்காங்க. உத்தவர் விருந்தாவனத்துக்கு வர, உத்தவர் தோற்றத்துல கிருஷ்ணர் மாதிரியே இருப்பார். மழைக்காலத்து மேகத்து ஒத்த நிறம், தாமரை போல கண்கள், அழகான சுருள் கூந்தல். உத்தவரை பார்த்தா கிருஷ்ணரை போலவே இருக்கு. யசோதாம்மா நந்தகோபுரம் அழுதுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்து உத்தவரை பார்த்தோன்னே கிருஷ்ணர் தான் வராருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா உத்தவர் அழுறாங்க. கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, வேலை வேலைக்கு சாப்பிடுறாரா, உடம்பு எப்படி இருக்கு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி பாத்துக்கிறாங்க. உத்தவர் சொல்றாரு, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கீங்க. கிருஷ்ணர் வந்து பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் பரம புருஷர், புருஷோத்தமா, ஒரு பகவான், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஜனார்தனன், வாசுதேவன், ஜெகநாதன். அவரை நினைச்சு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. உத்தவா, உன் தத்துவத்தை எல்லாம் நிறுத்து. கிருஷ்ணருக்கு குழந்தை, அவ்வளவுதான். உனக்கு வேணா ஒரு பகவானா இருந்தா நீ வச்சுக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. யசோதா சொல்ற, கிருஷ்ணா வந்து பகவானா ஏட்டையே பால் குடிக்கணும், என் மடியிலேயே தூங்கணும். அதனால கிருஷ்ணர் பகவான் இல்ல, உனக்கு வேணா உன் கிருஷ்ணர் பகவானா இருக்கட்டும், ஆனா அவருக்கு என் குழந்தை. ஒரு பிரமிச்சு போனார். அதுக்கப்புறம் இந்த கோபிகள் எல்லாம் பார்க்க போனா அவங்க அழுதுட்டே இருக்காங்க. தமால மரம் வந்து கிருஷ்ணர் மாதிரியே இருக்கும், வளைஞ்சு நிக்கும். அந்த தமால மரத்தை போய் பிடிச்சிட்டு இருப்பாங்க கிருஷ்ணர் நினைச்சு. அப்புறம் கிருஷ்ணர் எங்கெல்லாம் லீலை பண்ணாங்களோ அந்த இடத்துல எல்லாம் போய் அழுதுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நாடகம் போடுவாங்க. ஒரு கோபி கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டிருப்பா, ஒரு கோபி காளிங்கன் மாதிரி நர்த்தனம் பண்ணுவா, ஒரு கோபி போதனை மாதிரி அலக்கி மாதிரி சண்டை போட்டு, இப்படி 24 hours கிருஷ்ணனோட உள்ளே இருக்காங்க. ஒரு கண்ணுல இருந்து அப்படி கண்ணீர் வந்து, ஏன் இப்ப புரியுது ஏன் வந்து கிருஷ்ணா விருந்தாவனத்து கோபிகளே நினைச்சிட்டு இருக்காரு. அப்பதான் உத்தவர் முடிவு பண்ணாரு, எனக்கு அடுத்த பிறவின் ஒண்ணுதான் நான் பிருந்தாவனத்துல தூசியா இருக்கணும். இந்த கோபிகள் பாதம் படக்கூடிய தூசியா இருக்கணும். அங்க ஒரு கோயில் இருக்கு, ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் பல்தேஸ்வர். அங்க விருந்தாவன்ல கோவர்த்தன மலை அடிவாரத்துல உத்தவர் கோயில் இருக்கு. அந்த உத்தவர் கோயில்ல உத்தவர் இன்னைக்கும் தவம் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து விருந்தாவனத்துல ஒரு தூசியா இருக்கணும். ஒரு அழகான குளம் இருக்கு, உத்தவ குண்டு. சோ இப்படி உத்தவர் எப்பவுமே பகவானுடைய லீலைகளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்காரு. பகவான் கூடயே இருந்தார். ஆனா பகவான் அவங்களை விட்டு பிரிஞ்சுட்டார். இப்படி பிருந்தாவனத்தை விட்டு துவாரைக்கு போனாரு, துவாரைக்கு இப்படியே டிராவல் பண்ணாரு. ஆனா யாரை விட்டு பிரியவே இல்லை. பூமியை விட்டு கிருஷ்ணர் பிரியவே இல்லை. அவர் பாத சுவடு பூமியில இருந்துட்டே இருந்தது. அதனால பூமி தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப அது போயிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, மறைஞ்சிட்டாரு. இப்ப உத்தவர் வந்து ஃபீல் பண்றாரு. இதே மாதிரிதான் பூமாதேவி அழறாங்க. கிருஷ்ணாவுடைய பாதச்சூடு என் மேல பட்டு இருந்தது, கிருஷ்ணர் விட்டு போயிட்டாரு. ஓ விதுரரே, கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தக்கார் யாரா கிருஷ்ண தாரணகி மாயா ரேதிக்கார். கிருஷ்ணர் வந்து சூரியனை போல. சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்கார். சூரியன் மறையுதுன்னா உடனே இருள் தோற்று இல்லையா. சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. சோ அதனால உத்தவர் சொல்றாரு, கிருஷ்ணாங்கிற சூரியன் மறைந்து விட்டார். இப்போ உலகமே சூன்யமாயிடுச்சு. ஒரு பக்தருக்கு பகவானுடைய பிரிவு வந்து சூன்யமாயிடுச்சு. இந்த உலகமே சூன்யமாயிடுச்சு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாமை இருக்க முடியாது. கிருஷ்ண சூரிய சமம் மாயா. அறியாமை வந்து மாயை. நம்ம புரூர ராஜா பத்தி பேசணும், அறியாமை மாயை. ஊர்வசியோட அழகுல மயங்கி. அந்த மாதிரிதான் இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இந்த ஜன உலகம் முழுவதும் மாயாங்கிற அறியாமையில வந்து உழந்துட்டு இருக்கு. கவர்ந்து இழுக்குது மாயை. ஆனா கிருஷ்ணருக்கு இடத்துல மாயை செயல்படாது. மாயைக்கு வேலை கிடையாது. மாயா கிருஷ்ணருக்கு முன்னாடி வராது, கிருஷ்ணா பின்னாடி முடிஞ்சு. மாயா வந்து கிருஷ்ணருக்கு முன்னாடி வராது. நீங்க பாவதம் ஃபர்ஸ்ட் கேண்டல் படிக்கலாம். பாவதம் ஃபர்ஸ்ட் கேண்டல்ல முதல் வந்து வியாசதேவர் பாக்குறாரு கிருஷ்ணரை. கிருஷ்ணருக்கு முன்னாடி வர்றதுக்கு பயந்துட்டு மாயா பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறார். கிருஷ்ணா முன்னாடி மாயை செயல்படாது. கிருஷ்ணாவுக்கு முன்னாடி வர பயந்துட்டு மாயா பின்னாடி ஒளிஞ்சு நிக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணா இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது. சூரியன் இருக்கிற இடத்துல எப்படி இருள் இருக்க முடியாதோ அதே போல கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல அறியாம இருக்க முடியாது. அந்த பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாரு. அதனால அந்த உத்தவருக்கு எப்படி தெரியும், இந்த உலகமே இருளா இருக்கு, சூன்யமாயிடுச்சு. இந்த உலகமே
சூன்யம். எங்கள் வீடு காலம் எனும் மலைப்பாம்பால் விழுங்கப்பட்டு விட்டது. டைம் பாருங்க, இந்த ஜட உலகத்துல டைம். ஆன்மீக உலகத்துல காலம் செயல்படாது. ஏன்னா காலத்துக்கே தலைவன் கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் காலம், நித்தியமான காலம். ஐ ஆம் த டைம் ஃபேக்டர். நானே நித்தியமான காலம். காலோஸ்மின் பரதர்ஷபா. அர்ஜுனா, நித்தியமான காலமும் நானே. சோ இந்த ஜட உலகத்துல காலம் செயல்படும், ஆன்மீக உலகத்துல செயல்படாது. சோ இங்க என்ன ஆச்சு? உத்தவர் இப்ப என்ன ஃபீல் பண்றாரு? ஓ, என்ன உணர்றாரு? ஓ, கிருஷ்ணா மறைஞ்சிட்டாரு. இப்போ இந்த உலகமே சூன்யம் ஆயிடுத்து. என்னுடைய வீடு வந்து டைம் காலம்ங்கிற மலைப்பாம் விழுங்கிருச்சு. மலைப்பாம். அதான் புரோபா இந்த கதை சொல்லுவாரு. என்னது? ஒருத்தனை ஒரு புலி துரத்திட்டு வருது. அவன் புலி துரத்திட்டு வருதுன்னு வேகமா ஓடுனா போய் ஒரு பாலு கிணத்துல விழுந்துட்டான். பாலு கிணத்துல விழுந்தவன் கீழே விழுகல, ஒரு மரக்கிளையில தொங்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு மரக்கிளையில தொங்கிட்டு இருக்கும் போது இதுல இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு பாக்குறான். எப்படியாவது இந்த கிளைய பிடிச்சு மேல போயிடலாமா? மேல போனா புலி காத்துட்டு இருக்கு அவனை கடிக்கிறது. மேல போனா அதை துரத்தி வந்து புலி காத்துட்டு இருக்கு. கீழே எட்டி பார்த்தா விஷப்பாம்புகள்லாம் இருக்கு. ஐயோ, கீழே விழுந்தா பாம்பு கொத்திடும், மேல போனா புலி கடிச்சிடும். என்ன பண்றது? அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது ரெண்டு எலி அந்த மரத்தோட கிளையை கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வெள்ளை எலி, கருப்பு எலி. ரெண்டு எலி என்ன பண்ணிட்டு இருக்கு? மரத்தோட கிளையை கடிச்சிட்டு இருக்கு. ஐயோ, இந்த கிளை முடிச்சு போனா நான் கீழே விழுந்துருவனே. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த மரக்கிளையில இருந்து தேன் சொட்டுது. இவன் என்ன பண்ணா? அந்த தேனை நக்கிறதுக்கு போறான். எந்த மாதிரி சூழ்நிலை தேனை நக்க போனா? மேல போனா புலி கடிச்சிடும், கொன்னுடும். கீழே விழுந்தா பாம்பு குத்திடும், மரக்கிளையும் முறிஞ்சு போகுது. இந்த மாதிரி ஆபத்து காலத்துல அந்த தேனை சுவைக்கலாமா? அந்த தேனை சுவைக்க முடியுமான்னு போறான். இதுதான் ஜட உலக வாழ்க்கை. இந்த ஜட உலக வாழ்க்கை பதம் பதம் யத் விபதம் நதேஷா சமாசுதாய பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி பவாம்புதின் வர்ஷ பரம் பதம் 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 யத் விபதம் நதேஷா. இந்த ஜட உலகத்துல வைக்கிற ஒரு ஸ்டெப்பு டேஞ்சர், அபாயம். எப்ப என்ன நடக்கும் தெரியாது. சோ அந்த நேரத்திலயும் பாடுவாங்க. துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா. அதெல்லாம் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஜட உலக வாழ்க்கை. சோ ஜட உலக வாழ்க்கை என்ன சொல்றாரு? காலம்ங்கிற மலைப்பாம்பு எங்களை விழுங்கி விட்டது, எங்கள் வீட்டை விழுங்கி விட்டது. வீடு கட்டலாம், ஒரு டைம் வரும். சர்ப்பம், கால சர்ப்ப துத்த இந்திரிய கால சர்ப்ப பட்டலி. கால சர்ப்பம், கால சர்ப்பம் வரும். கால சர்ப்பம் என்ன பண்ணும்? அழகான வீட்டுல இருந்து நம்ம தூக்கிட்டு போயிடும். அப்ப என்னாச்சு? இந்த காலம்ங்கிற சர்ப்பம் நம்மளை விழுங்கிருச்சு. வீடு அங்கேயே தான் இருக்கு, நாம இல்ல. வீட்டுல வேணா பேர் போட்டுக்கலாம், சோமசுந்தரத்தோட வீடு பேர் போட்டுக்கலாம், அவ்வளவுதான். எங்க அம்மா பேர்ல வீடு வச்சிருக்கிறேன், எங்க தாத்தா பேர்ல வீடு வச்சிருக்கிறேன். வெறும் பேர் பட்டியல் தான் இருக்குங்கிறார் குந்தி தேவி. குந்தி தேவி என்ன சொல்றாங்க? இந்த உறவுகள்லாம் இருக்கு இல்லையா, அது வெறும் நேம் லிஸ்ட் தான், பேர் பட்டியல் மட்டும் தான் இருக்கும். அது கூட கிடையாது. இப்ப நம்மள எவ்வளவு பேருக்கு உங்க தாத்தாவுடைய அப்பா பேருன்னு கேட்ட தெரியாது? தாத்தா பேரு நிறைய பேருக்கு தெரியாது. முதல்ல உங்க பேரை ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? அது பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவங்க போன் நம்பரே தெரியாது. உங்க போன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? இருங்க, என் நம்பருக்கு நீங்க இருங்க, தேடி பாக்குறீங்க. அன்னைக்கு வந்து பாருங்க, ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, டேய் தம்பி, நீ போய் அந்த மளிகை கடை இதெல்லாம் வாங்கிட்டு வாடா, ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. இவன் லிஸ்ட் கையில வச்சிருப்பான். அண்ணாச்சி கேட்பாரு, தம்பி என்னப்பா வேணும்? 1/4 கிலோ கடுகு, 1/2 கிலோ உளுத்தம் பருப்பு, அப்புறம் இது 4 பேர் சொல்லிட்டு அங்க 2 பேர் சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு ஒரு வந்து ஒரு லிட்டர் ஆயில் கொடுங்க. எல்லாம் சொல்லியிருப்பான். அந்த காதுல ஒரு பென்சில் வச்சிருப்பான், இப்படி ஒரு பென்சில் வச்சிருப்பான். எடுத்து 1/4 கிலோ உளுத்தம் எல்லாம் எழுதி கையில கொடுத்துருவான். இன்னைக்கு போற பையன் வர மொபைல் எழுதிட்டு போறான், அவனுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. இல்லாட்டி கால்குலேட்டர் வச்சு போடுறான், கம்ப்யூட்டர்ல போடுறான். இருங்க ஒரு நிமிஷம், கால்குலேட்டர் போட்டு சொல்றேன். அன்னைக்கு வந்து மளிகை கடையில் இருக்கிற அண்ணாச்சி ஒரு ஒரு பேப்பர் எடுப்பாரு. ஒரு பேப்பர் எடுத்து யாராருக்கு என்ன கொடுத்து எழுதி டோட்டல் போட்டு கையில கொடுத்துருங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
மாயாப்பூர் போனோம்னு வச்சுக்கோங்க, இங்க ஒண்ணு இதோன்னா மளிகை கடையில நீங்க மாயாப்பூர் போனீங்கன்னா, மாயாப்பூர்ல என்ன பண்ணுவாங்க, இந்த பானிபூரி விக்கிறவங்க இருப்பாங்க, பக்தர்கள் தான் அவங்க, தீட்சை வாங்கின நம்ம பானிபூரி வெளியே சாப்பிட முடியாது. அது வேற ஏதாவது கால்ல எல்லாம் போட்டு மிதிக்கிறான்னு வேற சொல்றாங்க. அது என்னன்னு தெரியாது. நம்ம பானிபூரி வெளியில சாப்பிட முடியாது, மாயாப்பூர்ல போனா சாப்பிடலாம், பக்தர்கள் பண்றாங்க. அங்க புரோபாவுடைய புஷ்ப சமாதி இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு பக்தர் வந்து ஒரு தள்ளு வண்டியில பானிபூரி வச்சிருப்பாரு. அங்க ஒரு 10 பேர் நிப்பாங்க. இவர் பானிபூரி கொடுத்துட்டே இருப்பாரு. நமக்கே தெரியாது எவ்வளவு சாப்பிடணும். அவர் சொல்லுவாரு, பிரபு உங்களுக்கு 30 ரூபா ஆச்சு, அவருக்கு 20 ரூபா ஆச்சு. எப்படி நாலேஜ் இருக்கு, எப்படி மூளை இருக்கு. இன்னைக்கு எல்லா கால்குலேட்டர் வச்சு நோண்டிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு இது பேசணும்? அஹ்? எதுக்கு இதை பத்தி சொல்ல பாத்தீங்களா? இப்படிதான். சோ கால சர்ப்ப படலி. ஆஹ் பேர் பட்டியல் மட்டும்தான் இருக்கு. பேர் பட்டியல் வரும்போது அப்படியே போச்சு எங்கெங்கயோ, இல்லையா? பேர் பட்டியல்ல இன்னைக்கு அவங்கவங்க அவங்க பையன் பேரு பேரு யோசிச்சு சொல்றான், வாட்ஸ்அப் பார்த்து சொல்றேங்கிறான், போன் நம்பரு. சோ இன்னைக்கு பேர் பட்டியலும் போச்சு. குந்தி தேவி சொல்றாங்க, இந்த பௌதிக வாழ்க்கையில பெரும் நேம் லிஸ்ட் மட்டும் தான் இருக்கும், அதுவும் 2 ஜெனரேஷன் மேல கிடையாது. சோ இங்க உத்தவர் என்ன சொல்றாரு, கிருஷ்ணா, கிருஷ்ண ஓ உத்தவ், ஓ விதுரா, ஓ விதுரரே, கிருஷ்ணர் வந்து மறைச்சிட்டாரு. கிருஷ்ணர் சூரியனை போல இருந்தாரு, இந்த இவருக்கு இந்த பிரபஞ்சமே சூன்யம் ஆயிடுச்சு. யாருக்கு? உத்தவருக்கு. எங்க வீடு கால சர்ப்பம் மலைப்பாம்பினால விழுங்கப்பட்டு விட்டது. எங்கள் குலத்தவரின் நலத்தை பற்றி நான் என்ன சொல்றது? கிருஷ்ணரை பிரிஞ்சு நாங்க எப்படி நிம்மதியா வாழ்றது, இல்லையா? நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ அது போல இந்த உத்தவர் சொல்றாரு, என்னால கிருஷ்ணர் இருந்து உயிர் வாழ முடியல, கிருஷ்ணரை பிரிஞ்சதுனால நான் ஆக்சுவலி உத்தவர் என்ன சொல்வாரு, என்ன நடக்கும் அப்படின்னா, கிருஷ்ணர் மறைய போறான்னு உத்தவர்கிட்ட சொல்லுவார். உத்தவா, நான் வந்து லேலியை முடிச்சு போறேன். உத்தவர் சொல்ல, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கேன் பாரு. கிருஷ்ணர் முடியாது, நோ நோ நோ, நீ இருக்கணும், நீ இருந்து அடுத்து விதுரர் உன்னை பார்க்க வருவாரு, அவருக்கு என்னை பத்தி எல்லாம் நீ சொல்லிட்டு இரு. நீ என்னுடைய லீலைகளை நினைச்சு, நீ என் லீலைகளை நினைத்து கொண்டே இருப்பதால் நீ எப்பொழுதும் என்னுடனே வாழ்வாய். சோ அப்படின்னா பகவானுக்கும் அவரது லீலைகளுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நினைத்து கொண்டே இருந்ததுனால உத்தவர் எப்பவுமே நினைவுல கிருஷ்ணனுடைய இருக்காரு. நம்ம பர்சனலாவும் கிருஷ்ணனோட இல்ல, நினைவுலாவும் கிருஷ்ணனோட இல்ல. நம்மளுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? பர்சனலாவும் நம்ம கிருஷ்ணனோட இல்ல, நம்ம நினைவுலயே கிருஷ்ணர் இல்ல. இதுதான் நம்முடைய நிலைமை. சோ உத்தவரால தாங்க முடியல, கிருஷ்ணர் பிரிய போறாருன்னு. அட்லீஸ்ட் உத்தவர் என்ன பண்றாரு, அவர் லீலைகளை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அது மூலமா கிருஷ்ணரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ சரி, அடுத்தது கன்க்ளூஷன் வரும். அப்படின்னா கலியுகத்துல கிருஷ்ணர் எங்க இருக்காரு? ஹரே கிருஷ்ணா மகாமந்திட்டு இருக்காரு. அப்புறம் கலியுக மக்களுக்காக கிருஷ்ணர் என்ன விட்டுட்டு போனார்? பாகவதத்துல இருக்க. பாகவதம் கிருஷ்ணர் வேறு வேறு இல்ல. உத்தவர் கிருஷ்ணாவோட லீலைகளை மைத்ரேயத்தை சொல்றாரு. சாரி, கிருஷ்ணா பேசிட்டு இருக்கும் போது மைத்திரியர் கூட இருந்தார். உத்தவர் மைத்திரியர் 2 பேருமே இருந்தாங்க. 2 பேருமே கிருஷ்ணாவோட லீலைகளை லைன்ஸ் இருக்காங்க. இப்ப உத்தவரால பேச முடியல, விதுரர் வந்து மைத்திரேயன் அனுப்புவார். அது நம்ம பின்னாடி படிப்போம். உத்தவா வந்து கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்காரு. சோ கிருஷ்ணரை பிரிந்தத துரதிருஷ்டம் நினைக்கிறார். நம்ம என்னைக்காக நினைச்சிருக்கிறோமா இந்த மனித வாழ்க்கை பிறந்த துரதிருஷ்டம்னு? என்னைக்கு நினைப்போனா பௌதிகத்துல ஏதாவது நினைக்கலன்னு தான் நினைப்போம். நம்ம எல்லாருமே இந்த மகாமாய சக்தியில் இருக்கிற நாம, மாயாவுடைய பிடியில் இருக்கிறவங்க, எனக்கு என்னங்க, என்ன முயற்சி பண்ணாலும் வேலையே கிடைக்கல, என் துரதிருஷ்டம். எனக்கு என்ன முயற்சி பண்ணாலும் கல்யாணம் ஆகல, துரதிருஷ்டம். எனக்கு என்ன முயற்சி பண்ணாலும் வியாபாரம் நடக்கல, இதைத்தான் நம்ம துரதிருஷ்டமா நினைக்கிறோம். என்னைக்கு வந்து நாம கிருஷ்ணரை பிரிந்தது துரதிருஷ்டம் நினைக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம பக்தியில பக்குவமாயிடும். யாராவது ஒரு பக்தர் சொல்றோமா, கிருஷ்ணரை பிரிஞ்சது என் துரதிருஷ்டம்? நோ, இல்லையா? யாராவது ஒருத்தர் சொல்றோமா இங்க, ஓ பிரபு, நான் கிருஷ்ணரை பிரிஞ்சு வந்து என் துரதிருஷ்டம், இந்த ஜட உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்படுறது தெரியுது, ஆனா கிருஷ்ணரை பிரிஞ்சது துரதிருஷ்டம்னு தெரியல. கஷ்டப்பட்டு இருக்கோன்னு தெரியுது, கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு துன்பம் எல்லாம் தெரியுது, ஆனா கிருஷ்ணரை பிரிந்தது என் துரதிருஷ்டம் அழ முடியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இந்த ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படணும். ஜட உலகத்து மேல விரக்தி ஏற்படும் போதுதான் கிருஷ்ணரை பிரிந்தது என் துரதிருஷ்டம் நினைப்போம்.
இல்லைன்னு நினைக்க மாட்டோம். சோ மேலும் பிரபா என்ன சொல்றாரு, கிருஷ்ணர் எப்படி தோன்றி மறைகிறார், சூரியன் தோன்றி மறைகிற மாதிரி பகவானும் அவருக்கு தூய பக்தர்களும் இந்த உலகத்துல தோன்றாங்க மறையறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க லீலைகள் நித்தியமா, நித்திய லீலா, நித்தியமான லீலை. பகவானுடைய எல்லா லீலைகளும் நித்தியமானது. இப்ப ஏதோ ஒரு கிரகத்துல கிருஷ்ண லீலா, இனி ஒரு கிரகத்துல கிருஷ்ண லீலையில ஒரு லீலை, காளிக நர்த்தனம், இன்னொரு இடத்துல வந்து அகாசுர வதம் நித்தியமா நடந்துட்டு, எட்டர்னல் பாஸ்ட் டைம், நான் ஸ்டாப் கொண்டாட்டம். கிருஷ்ணாவோட லீலை வந்து நான் ஸ்டாப் கொண்டாட்டம், எட்டர்னலா நித்தியமா நடந்துட்டே இருக்கு. அதுதான் கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணை. ஏதாவது பிரபஞ்சத்துல கிருஷ்ணா இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை நம்ம கவர்ந்தரணும். சோ கிருஷ்ணனுடைய காரணமற்ற கருணை என்னன்னா, அவரது லீலைகளை தொடர்ந்து நித்தியமா நடத்திட்டே இருக்காரு. இந்த பிரபஞ்சம் முழுவதும், பௌதிக கிரகங்கள் முழுவதும், பிரம்மாண்டத்துல கோடிக்கணக்கான ஜீவன்கள் சுத்தி திரியிறாங்க. எப்படியாவது அவங்களை கவரணும்னு நினைக்கிறேன். இதுதான் கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை. கிருஷ்ணாவுடைய காரணமற்ற கருணை என்னது? எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கு. அது ஒரு பிரம்மாண்டத்துல 14 லோகம் இருக்கு. அதுல ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம், பூகோளத்துல. இந்த மாதிரி கிருஷ்ணா ஓரொரு பிரம்மாண்டத்திலும் ஓரொரு பிரபஞ்சத்திலும் தன்னுடைய தெய்வீகமா லீலைகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். சூரியன் தோன்றி மறைகிற மாதிரி. சூரியன் தோன்றுவதில்லை, மறைறதும் இல்ல. அது எப்போ இருக்கு, நம்ம கண்ணுக்கு தான் தோன்ற மாதிரி மறைகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் எப்போ தன் லீலைகளை பண்ணிட்டே இருக்காரு. அவர் சில நேரங்கள் நம் கண் முன்னாடி அந்த லீலைகள் தோன்றுகிறது, தோன்றுவது. பிரகட் லீலா, அப்பிரகட் லீலா. பிரகட் லீலா கண்ணு முன்னாடி பார்க்கலாம். இப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமியில செஞ்சார், அது பிரகட் லீலா. பிருந்தாவனம் இருக்கு, மதுரா இருக்கு, குருக்ஷேத்திரம், துவாரகா, சைத்தன்ய மகாபிரபு, மாயாப்பூர், பிரகட் லீலா. அப்பிரகட் லீலா இப்போ நடந்துட்டு இருக்கு, நம்மளால பார்க்க முடியல. நம்மளால பார்க்க முடியாதனால இல்லைன்னு அர்த்தம் இல்ல. ஓ, கிருஷ்ணர் லீலையை முடிச்சுட்டு போயிட்டாரு, நோ. ஓ, இந்த விருந்தாவன்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் வந்திருந்தாரு, லீலையை முடிச்சுட்டு போயிட்டாரு, நோ. அவர் இப்போ இருக்காருங்க, ஆனா இந்த ஜட கண்களால பார்க்க முடியல. உத்தவர் வந்து கிருஷ்ணரை பிரிந்து பிரேமத்தினால அழறாரு. ஆனா அவர் லீலைகளை நினைத்து கொண்டு அந்த லீலைகள் மூலமா கிருஷ்ணரை பார்க்கிறார். ஸ்மரணத்தின் மூலமா கிருஷ்ணரை பார்க்கிறார். பட் ஆனாலும் அவர் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறார். கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டு, அதான் ஒரு தூய பக்தருடைய அடையாளம். அவரை கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டு தன் வேதனையை வெளிப்படுத்துறார். பல கிரகங்களை உள்ளடக்கிய பிரபஞ்சம் துர்ப்பாக்கியமானது. கிருஷ்ணருக்கு பூமி விட்டு மறைஞ்சதுனால இந்த உலகம் துர்ப்பாக்கியம். அதிலும் யாதவர்கள் அதிக துர்ப்பாக்கியசாலிகள். ஏனென்றால் நீரில் பிரதிபலிக்கும் சந்திரனை மீன்கள் உணராமல் தங்களைப் போல் ஒரு ஜந்து என்று எண்ணுவது போல பகவான் ஹரியுடன் வாழ்ந்தும் அவர் பரமபுருஷர் என்று இவர்கள் அறியவில்லை. சரிங்களா? சில நேரம் பகவானுடைய உறவினர்கள், நண்பர்கள், அவங்க கூட கிருஷ்ணரை புரிஞ்சுக்க முடியாது. அவங்க நினைக்கிற கிருஷ்ணர் என்னுடைய உறவினர், என் நண்பர், அவரு நம்மள மாதிரிதான். சோ அங்கேயும் ரெண்டு விஷயம் இருக்கு. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு யோகமாயா, ஒன்னு மகாமாயா. யோகமாய சக்தினால கிருஷ்ணருடைய நண்பர்களும் உறவினர்களும் கிருஷ்ணர் பகவான் மறந்துடுவாங்க. அது கிருஷ்ணனோட ஏற்பாடு. மகாமாய சக்தினால சிசுபாலன் அவரும் கிருஷ்ணனுடைய உறவினர் தான், கம்சன் சிசுபாலனுடைய உறவினர் தான். ஆனா கிருஷ்ணர் சாதாரண மனிதர் இல்லையா? கம்ச வந்து கிருஷ்ணனுடைய உறவினர், சிசுபாலன் கிருஷ்ணனுடைய உறவினர். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? துரியோதனன், கௌரவர்களும் யதுக்களுடைய உறவினர்கள் தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க? கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர், அவஜானந்தி மாமூடா. இது கிருஷ்ணாவுடைய மகாமாய சக்தினால. யதுக்கள் கிருஷ்ணரை மறந்திருந்தது கிருஷ்ணனுடைய யோகமாய சக்தினால. சோ அதனால இங்க வந்து எதுக்குள்ளும் துர்பாக்கியசாலிகள் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்கள விட்டு கிருஷ்ணா பிரிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த எதுக்கள் எல்லாம் தேவர்கள்லாம் எதுக்கெல்லாம் தோன்றினாங்க. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வர்றாங்களோ அப்போ தேவர்களும் அவர் சேவைக்காக வருவாங்க. அப்ப தேவர்கள்லாம் எதுக்கெல்லாம் வந்தாங்க? சேவை முடிச்சு திரும்ப போனாங்க. அப்ப எதுக்குள்ள துர்பாக்கியசாலிகள் கிருஷ்ணனுடைய லீலையை முழுவதும் அவங்க அனுபவிக்க முடியல.
அவர் ரொம்ப அழகா ஃபீல் பண்றாரு. எப்படி கிருஷ்ணா இந்த பூமியில இருந்த போது அவருடைய தாமரை பாதம் இந்த பூமியை அலங்கரித்தது. சோ கிருஷ்ணா எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் கீதையில சொல்றாரு 7.25 நாகம் பிரகாச சர்வசிய யோகமாயா சமாவர்த்தக மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யயம். முட்டாள்களுக்கும் அறிவியலுக்கும் நான் என்னை வெளிப்படுத்துவதில்லை, நான் பிறப்பற்றவனாயிருந்தோம். நாகம் பிரகாசிய சர்வசிய யோகமாயா, தன் யோகமாய சக்தியினால மறைச்சுடுற. மூடோயம் நாபிஜானாதி, முட்டாள்களும் அறிவியலிகளும் அவரை உணரவே முடியாது. லோகோமா அஜம் அவ்யயம், நான் பிறப்பற்றவன், நான் அழிவற்றவன். கிருஷ்ணா பிறப்பற்றவர், அவர் அழிவற்றவர், நித்தியமானவர். சோ அந்த பிறப்பற்றவர் பிறக்கிறது போல தோன்றுது, அந்த அழிவற்றவர் மறைகிறது போல தோன்றுது. ஆனால் அவர் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவர் தோன்றுகிறார், மறைகிறார். அவர் தோன்றி மறைவது, அவர் தோன்றும் போது பக்தர்களுக்கு கொண்டாட்டம், அசுரர்களுக்கு திண்டாட்டம். அவர் மறையும் போது பக்தர்களுக்கு வருத்தம், அசுரர்களுக்கு கொண்டாட்டம். அதுதான் இங்க சொல்லி இது 8வது ஸ்லோகத்துல பொருளுரையில ப்ரோப்பா சொல்றாரு. பொருளுரையில கடைசியில சொல்றாரு ப்ரோப்பா. படிச்சோம் பொருளுரை எங்க படிச்சது? ஆஹ் இவங்க இந்த அசுர தன்மை உள்ளவங்க இதெல்லாம் நம்புறது. அசுர குணம் படிச்சவங்க அது எப்படி பால் கடல்ல ஒண்ணு இருக்கும், அது எப்படி கடவுள் இந்த பூமியில வருவாரு, அது நம்பிக்கை இல்லாம புரிஞ்சுக்கவே முடியாது. அஸ்ரத்ததானா புருஷா தர்மசியாச பரந்தபா அப்பிராபியமானி வர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. இந்த தர்மத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க மீண்டும் பிறப்பு இறப்புக்கே வருவாங்க. சம்சய ஆத்மா வினசதி, சந்தேகப்படும் ஆத்மா அழிந்து விடுவார். சோ எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாமே சாஸ்திரத்துல இருக்கு. ஆனா முட்டாள்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க சாஸ்திரமே கற்பனையானதுன்னு நினைக்கிறேன். சாஸ்திரங்கள் கற்பனையானது, கட்டுக்கதை. அப்ப எது மேல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. சோ நம்பிக்கை தான் பிரதானம். அப்புறம் வேற என்ன சொன்னாரு? தூய பக்தர் ஒருவர் தன்னை பெரும் துர்பாக்கியசாலி என்று நினைக்கிறார். பகவானும் உள்ள அளவு கடந்த அன்பே இதற்கு காரணம். இது உன்னதமான விரகதாபங்கள் உண்டு. சோ உத்தவர் தூய பக்தரா இருந்ததுனால அவர் தன்னை துர்பாக்கியசாலியா நினைக்கிறாரு, அழறாரு. அதுக்கு என்ன காரணம்? பகவானும் உள்ள அளவு கடந்த அன்பு. நமக்கு அந்த அளவு கடந்த அன்பு இல்லை. நம்முடைய அன்பை ஸ்கேல்ல கூட அளக்க முடியாது, அவ்வளவு கம்மியா இருக்கு. உத்தவருடைய அன்பு அளக்கவே முடியாது. நமக்கு அன்பே குறைவா இருக்கு, அதனால அது எப்படி அளக்குறது? நமக்கு அன்பு குறைவா இருக்கனால அளக்க முடியாது, அவருக்கு அன்பு அதிகமா இருக்கிறதுனால அளக்க முடியாது. நமக்கு கிருஷ்ணன் மேல் உள்ள அன்பு ரொம்ப சிறு சதமானமா இருக்கு, அதனால அளக்க முடியாது. எப்படிங்க அளக்கிறது? புத்தவருக்கு எல்லையற்ற அன்பு இருக்கு, அதையும் அளக்க முடியாது. ஆழங்காண முடியாத அன்பு. படிச்சமே பொருளோட பர்பஸ். ஆஹ் சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது பாம்புகள் சக்தி பெறுகின்றன, திருடர்கள் உற்சாகம் அடைகின்றனர், பேய்கள் சுறுசுறுப்பு அடைகின்றன, தாமரை விகாரம் அடைகிறது மற்றும் சக்கரவாகம் என்ற பறவை வருந்துகிறது. அதே போலவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மறையும் பொழுது நாத்திகர்கள் உற்சாகம் அடைகின்றனர், பக்தர்கள் வருத்தப்படுகின்றனர். சூரியன் இருக்கும்போது வெளிச்சத்துல பாம்பு அதிகமா வராது, இருட்டுலதான் பாம்பு வரும். சூரியன் அஸ்தமிச்ச உடனே பாம்பு கொண்டாட்ட பயம், எங்க வேணாலும் போவோம், எங்க வேணாலும் வரும். பகல்ல அதிகமா வெளியே வர, யாரும் அடிச்சு விடுவாங்க, பகல்ல வெளியே வராது. அது மாதிரி திருடர்களும் அதே மாதிரிதான். தப்பு பண்றவங்க யாருமே பகல்ல பண்ண மாட்டாங்க, ஏன்னா கலியுகத்துல அதுவும் அதிகமாயிடுச்சு. முதல்ல தப்பு பண்றவங்க யாரும் பகல்ல பண்ண மாட்டாங்க. தகாத உறவு பண்றவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, திருடுறவங்க, அது பகல்ல பண்ண மாட்டாங்க. இருட்டு தான் அதுக்கெல்லாம் தகுந்த நேரம். இருட்டுலதான் பாருங்க, நைட்டு போய் பூட்டை உடைச்சு வீட்டை திறக்கிறது, கொள்ளையடிக்கிறது, கொலை பண்றது, திருடுறது எல்லாம் இருட்டுல நடக்கும். வெளிச்சத்துல நடக்காது.
ஆனா கலியுகத்துல எல்லாம் தலைகீழாவும் நடக்குது. பகல்லயே நடக்குது. வீட்டை போட்டு பகல்ல பட்ட பகல்ல கழுத்து அறுத்துட்டு போயிடலாம். கலியுகத்துல அதுவே நடக்குது. சோ இது வந்து சூரியன் அஸ்தமிக்கிறது எப்படி உங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டமா இருந்தோ அது மாதிரி பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்ச உடனே இந்த நாத்திகர்கள், ஆஹ் அசுரர்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகம். ஓ, கிருஷ்ணா மறைஞ்சிட்டாரு. அதான் கலியுகத்துல நாத்திகர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். இல்லையா? ஐயோ, கடவுளை காமி பார்க்கலாம், கடவுள் இருக்காரு அங்க முன்னாடி வர சொல்லி சேலஞ்ச் பண்றான். ஏன்னா அவனுக்கு கொண்டாட்டம் இருக்கு. அசுரனால இவன் அசுர குணம் படிச்சனால கிருஷ்ணரை பார்க்க முடியல, அதனால இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். நாத்திகனுடைய பிரச்சனை என்னன்னா, இவன் வந்து ஃபுல்லா அசுர குணம் படிச்சிருக்கான். அசுர குணம் படிச்சதுனால கிருஷ்ணரை பார்க்க முடியாதனால இல்லைங்கிறான். இல்லையா? நான் போய் அமெரிக்க அதிபரை பார்க்கல, அதனால அமெரிக்கா அதிபர் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப அமெரிக்கால யார் ஜெயிச்சா? கிளின்டனா? ட்ரம்ப். ட்ரம்ப் ஜெயிச்சிருக்காரு. ஓ, வந்து அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் சொன்னோம். ஓ, ட்ரம்ப் இல்ல ட்ரம்ப் இல்ல அப்படி எல்லாம் யாரும் கிடையாதுன்னு சொன்ன ஒத்துக்கீங்க. இல்லையா? பார்த்தவங்க சொல்றாங்க. அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை பார்த்தவங்க ஆச்சாரியர் சொல்றாங்க, சாஸ்திரம் சொல்லுது, சாதுக்கள் சொல்லியிருக்கு. இந்த முட்டாள்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவனுக்கு கொண்டாட்டம். ஓ, கடவுள் கிடையாது. சரி, கடவுள் இல்லைங்கிற அப்ப நீயே அவரை பத்தி பேச. இல்லையா? அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? நாத்திகனை பார்த்து கேட்கணும். கிருஷ்ணர் ஏன் அப்படி செய்தார், ராமர் ஏன் இப்படி செய்தார்? உனக்குதான் கடவுள் நம்பிக்கை இல்லை, அப்ப ராமர் என்ன பண்ணா உனக்கு என்ன, கிருஷ்ணர் பண்ணா என்ன பண்ணா உனக்கு என்ன? அப்ப நீ ஒத்துக்கிறியா ராமர் பகவான், கிருஷ்ணர் பகவான் ஒத்துக்கிறியா? அது ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு அவரை பத்தி பேசுற? அப்புறம் எதுக்கு அவரை பத்தி பேசணும்? இல்லையா? இதுதான் பாயிண்ட். இதுதான் பாயிண்ட். என்ன ஆகுது? கிருஷ்ணர் மறைந்த உடனே இவங்களுக்கு எல்லாம் கொண்டாட்டம் ஆயிடுது, அசுரங்களுக்கு எல்லாம். பக்தர்களுக்கு கவலை, வருத்தமா இருக்கு. ஓ, கிருஷ்ணா என்னை விட்டு போயிட்டாரு. அந்த ஃபீலிங் தான் இங்க உத்தவர் வெளிப்படுத்துறாரு. தன்னை மனசை வந்து சமாதானப்படுத்திட்டு விதுரட்ட பேசுறாரு. சோ நமக்கு அந்த ஃபீலிங் வரணும், கிருஷ்ணரை நம்ம ஃபீல் பண்ணணும். சாண்டிங் பண்ணும்போது, சேவை பண்ணும்போது, பக்தி பண்ணும்போது கிருஷ்ணரை ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங் வரணும். அது ஆர்டிபிஷியலா வராது. அது குருவுடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை. நம்ம தொடர்ந்து தீவிரமா பக்தியை பயிற்சி பண்ணணும். நாமத்தை கவனமா ஜபிக்கணும். கவனக்குறைவா சொல்லக்கூடாது, கவனமா அழகா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அந்த சாண்டிங் வந்து ஒழுங்கா பண்ணா, கவனமா பண்ணா அந்த ஜபம் ரிவீல் பண்ணுங்கிற. யாரு? கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மாதிரி. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி என்ன சொல்றாரு? யாருடைய ஜபம் வந்து தொடர்ந்து யார் ஒருத்தர் தொடர்ந்து பகவானுடைய நாமத்தை குற்றங்களை தவிர்த்து சொல்லிட்டே வர்றாரோ அவருக்கு பகவான் தனது நாம ரூப குணாதிசயம் அனைத்தையும் வெளிப்படுத்துவார் சொல்றாரு. எல்லாத்தையும் கிருஷ்ணர் வெளிப்படுத்துவார். அந்த பக்தருக்கு கிருஷ்ணருடைய பிரிவை உணர முடியுங்க. அதனால பக்தி செய்யறது முடிவாயிடுச்சு, அது ஒழுங்கா பண்ணும். நம்ம எல்லாருமே பக்தி செய்யறது முடிவாயிடுச்சு. எப்படியோ பக்தர் ஆயிட்டோம் நம்ம. அதாவது பக்தர் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். நான் இஸ்கான் போயிட்டு இருக்கேன், நான் சாண்டிங் பண்றேன், எல்லாம் பண்றேன், ஒழுங்கா பண்ற மாதிரி அடுத்த கேள்வி. திலக் போட்டுக்கிறேன், துளசி மாலை போட்டுக்கிறேன், வைஷ்ணவ உடைய அணிஞ்சுக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ள அனர்த்தங்கள்லாம் இல்லாம பண்றேனா, அனர்த்தங்களை போக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேனா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பண்ணும்போதுதான் நேற்று படிச்ச மாதிரி அந்த கிருஷ்ண பிரேமங்கிற இடத்தை நோக்கி நம்ம முன்னேறணும். அதுதான் நம்ம கோல். கிருஷ்ணனுடைய பிரிவை உணர்ந்து கிருஷ்ணாட்ட திரும்ப போகணுங்கிறது தான் நம்முடைய லட்சியம், இலக்கு, கோல். ஹரே கிருஷ்ணா. சுரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி, சத்பாத் கி ஜெய். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம்?